மக்களின் வாக்குகள் பற்றி அவர்கள் பொய் சொல்றாங்களா? உண்மையான நிலவரம் என்ன? இதைத்தான் இன்றைக்கு நாம் விரிவாக பார்க்க போகிறோம். இந்த தேர்தலில் மௌன வாக்காளர்கள், சைலண்ட் வோட்டர்ஸ், ஒரு மிகப்பெரிய தீர்மானிக்கும் சக்தியாக உருவெடுத்துள்ளனர். குறிப்பாக நகரங்களில் வாழும் இளைஞர்கள் தங்களது கருத்துக்களை வெளிப்படையாக பகிர மறுக்கிறார்கள். சமூக வலைதளங்களில் நாம் பார்க்கும் பிம்பம் வேறு, கள நிலவரம் வேறு. ட்விட்டரிலும் முகநூலிலும் எது ட்ரெண்ட் ஆகிறதோ அதுவே தேர்தல் முடிவாக இருக்கும் என்று நாம் நம்ப முடியாது. நகர்ப்புறங்களில் இருப்பவர்கள் தங்களது அரசியல் சார்பை ரகசியமாக வைத்துள்ளனர். இதனால் கருத்து கணிப்புகளும் பொதுவான பார்வைகளும் தடம்புரளும் அபாயம் உள்ளது. இளைஞர்கள் பெரும்பாலும் தங்களது குடும்பத்தினரிடமோ அல்லது நண்பர்களிடமோ கூட தங்களது ஓட்டை பற்றி பேசுவதில்லை. இது ஒரு மிகப்பெரிய ரகசிய அலையாக மாற வாய்ப்புள்ளது. கல்வி அறிவு பெற்ற மற்றும் தொழில்நுட்பத்தில் முன்னேறிய இளைஞர்களிடையே இந்த மௌனம் அதிகமாக காணப்படுகிறது. இவர்கள் ஒரு அமைதியான புரட்சியை நோக்கி நகர்கிறார்களா? பல தொகுதிகளில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் தேர்தல் முடிவுகள் அமையப் போகின்றன. இந்த மௌன வாக்காளர்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள் என்பதை யாராலும் கணிக்க முடிவதில்லை. மேடைகளில் ஒலிக்கும் ஆரவாரங்களை விட வாக்குச்சாவடியில் விழும் அமைதியான வாக்குகள்தான் ஒரு நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கப் போகின்றன. அரசியல் கட்சிகள் வழக்கமான தந்திரங்களை கையாண்டாலும் இந்த மறைந்திருக்கும் வாக்காளர்களை கவருவதில் அவை திணறி வருகின்றன. அவர்களின் மௌனம் கட்சிகளுக்கு ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதை ஒரு அரசியல் மற்றும் சமூக பார்வையில் நாம் ஆழமாக பகுப்பாய்வு செய்ய வேண்டியுள்ளது. சட்ட ரீதியாகவும் இதற்கு பல பரிமாணங்கள் உள்ளன. இந்திய அரசியலமைப்பின்படி வாக்களிக்கும் உரிமை என்பது ஒரு ரகசியமானது. ஆனால் இந்த ரகசியத்தையே ஒரு உத்தியாக மக்கள் பயன்படுத்தும் போது அதன் தாக்கம் எப்படி இருக்கும்? நகரங்களில் உள்ளவர்கள் அரசியலில் ஆர்வம் காட்டவில்லை என்று ஒரு கருத்து உண்டு. ஆனால் அவர்கள் உண்மையில் அமைதியாக இருந்து ஆட்டத்தையே மாற்றப் போகிறார்கள். சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் பொய் செய்திகளும் தரவுகளும் மக்களின் உண்மையான முடிவை மாற்ற முடிவதில்லை. மக்கள் இப்போது விழிப்புணர்வு பெற்றுள்ளனர். மக்களிடம் கேட்கும்போது அவர்கள் மேலோட்டமாக பதில் சொல்கிறார்கள். ஆனால் அவர்களின் உள்ளத்தில் இருக்கும் முடிவு வேறு. இந்த இடைவெளிதான் தேர்தல் முடிவுகளில் அதிர்ச்சியை ஏற்படுத்தும். ஏன் மக்கள் அமைதியாக இருக்கிறார்கள்? ஒருவேளை அவர்களுக்கு தங்களது கருத்துக்களை வெளிப்படையாகச் சொன்னால் சமூக அழுத்தம் ஏற்படும் என்ற பயம் இருக்கலாமோ? கருத்து வேறுபாடுகள் காரணமாக உறவுகள் முறிந்து போகும் சூழல் இன்றுள்ளது. அதனால் மக்கள் பாதுகாப்பான மௌனத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள். இந்த மௌன வாக்காளர்களின் முடிவு நாட்டின் பொருளாதார கொள்கைகளையும் பாதிக்கப் போகிறது. ஸ்திரமான அரசாங்கம் அமையுமா அல்லது தொங்கு சட்டசபை அமையுமா? கடந்த காலங்களில் பலமுறை கருத்து கணிப்புகள் பொய்த்துப் போயுள்ளன. அதற்கு இந்த மௌன வாக்காளர்கள்தான் முக்கிய காரணம். இம்முறை அதன் வீரியம் இன்னும் அதிகமாக இருக்கும். சென்னை, பெங்களூரு போன்ற பெருநகரங்களில் இந்த தாக்கம் எப்படி இருக்கும்? அங்குள்ள நடுத்தர வர்க்கம் எதை நோக்கி நகர்கிறது? ஊடகங்கள் உருவாக்கும் கதையாடல்கள் மக்களிடம் எடுபடுகிறதா அல்லது மக்கள் தங்களது சொந்த புத்தியை பயன்படுத்தி முடிவெடுக்கிறார்களா? படித்த வாக்காளர்கள் இப்போது மிக தெளிவாக இருக்கிறார்கள். அவர்கள் வெற்று வாக்குறுதிகளை நம்புவதில்லை, மாறாக செயல் திட்டங்களையே உற்று நோக்குகிறார்கள். அதிகமாக பேசுபவர்களை விட அமைதியாக இருப்பவர்களே இம்முறை பெரும்பான்மையாக இருக்க வாய்ப்புள்ளது. அவர்கள்தான் ஆட்சியை தீர்மானிப்பார்கள். ஜனநாயகம் பரிணாம வளர்ச்சி அடைந்து வருகிறது. மக்களின் ரகசியம் காக்கப்படும் வரையில் ஜனநாயகத்தின் வலிமை குறையாது. கணிப்பாளர்களுக்கும் இது ஒரு சவாலான காலம். மக்களின் மனவோட்டத்தை புரிந்து கொள்ள பழைய முறைகள் இப்போது பயன்படாது. புதிய அணுகுமுறை தேவை. உலகம் முழுவதும் பல நாடுகளில் இது போன்ற அமைதியான அலைகள் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளன. இந்தியா மட்டும் அதற்கு விதிவிலக்கல்ல. இன்றைய இளைஞர்கள் விவேகமானவர்கள். அவர்கள் சமூக மாற்றத்தை விரும்புகிறார்கள், ஆனால் அதை சத்தமில்லாமல் செய்ய நினைக்கிறார்கள். சமூக வலைதள இரைச்சல்களுக்கு நடுவே மக்களின் உண்மையான குரல் மிகவும் மெல்லியதாக ஆனால் உறுதியாக இருக்கிறது. அதை நாம் கவனிக்க வேண்டும். கடைசி நேரத்தில் முடிவெடுக்கும் வாக்காளர்களும் இந்த மௌன பட்டியலில் அடங்குவர். அவர்களின் முடிவுதான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். நாம் இதை புள்ளி விவரங்களுடன் அணுகினால் இந்த மௌன அலையின் தாக்கம் ஏறத்தாழ 10 முதல் 15% வாக்குகளை மாற்றக்கூடும். பல முக்கிய தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு நூலிழையில் இருக்கும்போது இந்த மௌன வாக்காளர்கள்தான் உண்மையான கிங் மேக்கர்களாக இருப்பார்கள். மக்களுக்கு தேர்தல் ஆணையத்தின் மீதுள்ள நம்பிக்கை அவர்களின் ரகசியத்தை பாதுகாக்கும் என்ற தைரியத்தை தருகிறது. இது ஆரோக்கியமான விஷயம். ஒருவரின் டிஜிட்டல் செயல்பாடுகளை வைத்து அவர்களின் வாக்கை முடிவு செய்வது இப்போது சாத்தியமில்லை. மக்கள் தங்கள் டிஜிட்டல் தடயங்களை கவனமாக கையாளுகிறார்கள். சமூகத்தில் நிலவும் பிளவுகள் மக்களை இன்னும் அதிகமாக மௌனமாக்கிவிட்டன. அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள இந்த வழியை தேர்ந்தெடுக்கிறார்கள். வாக்கு எண்ணிக்கை அன்றுதான் இந்த மௌனத்தின் அர்த்தம் புரியும். அதுவரை அனைத்து கட்சிகளும் நம்பிக்கையுடன் தான் இருக்கும். ஆனால் அதிர்ச்சி நிச்சயம் உண்டு. ஒவ்வொரு தனிமனிதனின் மௌனத்திலும் ஒரு வலிமை இருக்கிறது. அந்த வலிமைதான் ஒரு தேசத்தின் தலைவிதியை மாற்றியமைக்கும் திறன் கொண்டது.
அரசியல் வல்லுநர்களே குழப்பத்தில் இருக்கும்போது இந்த மௌன வாக்காளர்கள் தங்களது வேலையை சரியாகச் செய்து முடிப்பார்கள் என்பதில் ஐயமில்லை. காலம் பதில் சொல்லும். இன்னும் சில தினங்களில் இந்த மௌனம் கலையப் போகிறது. அப்போது வெளிவரும் முடிவுகள் வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக அமையும். எதிர்கால இந்தியா விவேகமான வாக்காளர்களின் கையில் இருக்கிறது. அவர்கள் சத்தமில்லாமல் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க தயாராகிவிட்டார்கள். இந்த அமைதி ஒரு புயலுக்கு முன்னால் இருக்கும் அமைதியா அல்லது ஒரு நிலையான மாற்றத்திற்கான தொடக்கமா? உங்கள் கருத்துக்களை தனிப்பட்ட முறையில் சிந்தித்துப் பாருங்கள். மக்கள் பொய் சொல்கிறார்களா அல்லது உண்மையில் அமைதியாக இருக்கிறார்களா? வரும் தேர்தல் முடிவுகள் அதை தெள்ளத் தெளிவாக நிரூபிக்கும். காத்திருப்போம்.